நான் பேசுகிற சவுண்ட் உங்களுக்கு கிளியர் ஆகுங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்க. சவுண்ட் வந்து இருக்குதா? அப்ளிகேஷன் பேஜில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அவைலபிள் ப்ரோக்ராம்ஸ் பாருங்க. program open date, closing date, exam time, available treatment center, அது ஒரு மெத்தட். அதனுடைய ப்ரொசீஜர் வந்து அப்படி வந்த மாதிரி நமக்கு பெர்ஸ்பெக்டிவ் இந்த ஸ்க்ரீன்ல பாருங்க. அப்ளை போட்ட ப்ரோக்ராம் இல்லை அப்ளை பண்ணி பண்ணுவீங்க. ஓடிபி வந்து உங்களுடைய காமிக்க டாப் டவுன் லிஸ்ட் வரும். கிளிக் பண்ண உடனே 4 ஆப்ஷன் வர மாதிரி வரும். அதுல வந்து நீங்க சாய்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு அடுத்ததாக வந்து ஒரு இமெயில் அதில் ஓடிபி வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். டாப் டவுன் லிஸ்ட்ல வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படி சேஞ்ச் பண்ணணும். ஃபோன் நம்பர் இல்லாட்டி என்ன ரீசெட் கொடுத்து புதுசாக வந்து இங்கே வந்து ரீசெட் ஆப்ஷன் குவாலிஃபிகேஷன் கிளிக் பண்ணணும். உதாரணமாக நியூ ஃபார் A-level பாஸ் இருக்கீங்க, அதை வச்சு அடுத்த ஆப்ஷன் இருக்கும். அது ஏதோ உங்களுக்கு சூழல் இருந்தால் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து அதை டிக் பண்ணிட்டு உங்களோட A-level ரிசல்ட்ஸை வந்து அதில் டைப் பண்ணி போடணும். ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும் A-level ரிசல்ட்ஸ் போடுறது. அது ஒரு போடுங்க. அடுத்து பர்சனல் போட்டு உங்களோட ஃபுல் நேம், உங்களோட இனிஷியல், டேட் ஆஃப் பர்த், ஆப்ஷன் ப்ரோக்ராம் சென்டர் வந்து ப்ரிஃபர்ட் சென்டர் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக டிரெக்ட் ஆகும். அதான் ஆட்டோமேட்டிக்கலி FPS பேஸ்ட் ஆன் ரெசிடென்ஷியல் டிஸ்ட்ரிக்ட். அது ப்ரிஃபர்ட் மீடியம் என்ன மீடியத்தில் ஸ்டடி கண்டினியூ பண்ணுறது, என்ன மீடியம் இன்டர்ன்ஷிப் இங்கிலீஷில் தான் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன சிஸ்டம் செய்ய வேண்டியிருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டிக்ளரேஷனில் ஓகே பண்ணணும். இதுக்கு போது நீங்கள் எம்ஏஎல் என்னென்ன பாடம் என்னென்ன மார்க்ஸ் எடுத்தீங்கன்னு சொல்லி அதில் ஃபில் பண்ணுங்க. இங்கே அப்ளிகேஷன் போட்டாக்களுக்கு உள்ளுக்கு போகிற டைமில் அதை காட்டும். அதை பாருங்க, அதை டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க. ஒரு இதையும் மிஸ் பண்ணாமல் தேவையான ஃபில் பண்ணிட்டு டிக்ளரேஷன் ஓகே பண்ணிட்டு இந்த கன்ஃபார்ம் த பர்சனல் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரொசீட் டு த பேமெண்ட் திருப்பி நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணதுல பேமெண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் ஃபாலோவிங் ஹிஸ்ட்ரி வில் அப்பியர். அப்ளிகேஷன் சம்மரி வரும், ரிப்போர்ட் வரும், ஜெண்டர், மொபைல் ஃபோன் நம்பர், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். இதை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்களோ அப்படி வரும். நீங்கள் A-level போட்டு A-level வரும், அதில் லைன்ஸ் வரும், போகணும், அட்ரஸ் வரும், ஹிஸ்ட்ரி, அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர், மீடியம் வந்துடும். அது கண்டினியூ பேமெண்ட். இதை எடிட் பண்ணி சொன்னால் 11,000 வரும். நீங்கள் இதில் வந்து பை சப்மிட்டிங் சாப்பிட்டீங்க இதை வந்து கிளிக் பண்ணிட்டு வந்து விசா கார்டு பேமெண்ட், அதாவது விசா அல்லது மாஸ்டர் கார்டு பேமெண்ட் கார்டு நம்பர்ஸை வந்து இந்த வாங்கி சிவி போட்டது இந்த வாங்கி ஓடிபி எடுத்து பேமெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி கேஸ் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபிக்ஸ் மாதிரி செட் பண்ண சொல்லி அப்போ நீங்கள் அதோட பார்த்தீங்கன்னா அதோட உங்களுக்கு கார்டு பேமெண்ட் செய்கிறது பெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் வரும். இதெல்லாம் முக்கியம் சொன்னால் அதுக்கப்புறம் இந்த வெப்சைட் இந்த வெப்சைட்டில் அப்ளை சரியான உங்களோட அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா உங்களோட மொபைல் நம்பர் இருக்கணும், அதோட என்ன செய்யறது வெரிஃபை பண்ணிங்கன்னா ஓடிபி எடுத்து பார்க்கலாம். அதில் ப்ரோக்ராம் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இதாகும். சில இப்போ நீங்கள் செக் பண்ணி அப்ளிகேஷன் பெண்டிங் பண்ணி வரும், நாட் அப்ரூவ் வரும். சரி, இதில் வந்து எடிட் பண்ண கொடுங்க. அப்ளிகேஷன் அட்மிஷன் போட்டுக்கோங்க. சரி, அப்படி இல்லை உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு சில வந்துட்டா நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம். அப்ளிகேஷன் சென்டர் என்ன விஷயங்கள் ஃபாலோவிங் அவங்க வந்து உங்களுக்கு தருவாங்க, அப்ளிகேஷனை போட்டு தருவாங்க, பேமெண்ட்ஸ் வாங்கி இதுதான் இதில் ப்ரொசீஜர். சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ரீஜன் பண்ணி நீங்கள் ஓகே வெப்சைட்லேருந்து இருக்கலாம். இங்கிலீஷ் ஃபோ அகாடமிக் பர்பஸ் இருக்குது, கட்டாயம் செய்யணும். வச்சு ரீஜனல் சென்டர்ஸில் நம்பர்ஸ் இருக்கும், ஃபோன் நம்பர்ஸ். அதை இந்த ரீஜனல் சென்டர் பார்த்து நம்பரை கொடுத்து பேசி உடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது.
ஸ்க்ரீனில் பாருங்க, உங்களுக்கு அந்த நோட்டீஸ் இதை எடுக்கிறது காட்டுறேன். ஃபெக்கல்டிஸில் வந்து ஹியூமானிட்டிஸ் சோர்ஸ் வந்து காணப்படுகிறது. ஓகே, நான் பேசுகிற சவுண்ட் கேட்குது தானே? ஓகே, இதில் பாருங்க. இந்த இதில் போனீங்கன்னு சொன்னாங்க பேச்சுலர் ஆஃப் லா டிகிரி ப்ரோக்ராம் சென்ட்ரிங். ஓகே, இதில் பாருங்க, இந்த டீட்டெயில்ஸ் தெரியும். க்ளோசிங் திலகேஷ் எதுவும் டவுட்ஸ் கேட்கீங்களா? இதில் அப்ளிகேஷன் போகிற விஷயம் தெரியும். அடுத்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து லீகல் ப்ராக்டிஸ் ஸ்ரீலங்கா லோ காலேஜில் வந்து 6 months ஃபைனல் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணிட்டு 6 months அப்ரெண்டிஷிப் கம்ப்ளீட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டும் ஒரு சர்டிஃபிகேட் அட்டார்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஸ்டேட் கவுன்சில் அப்படி அரசு அப்படி இல்லாட்டி அனுப்பி அடுத்து பிடிசி இருக்கு. நீங்கள் அட்டார்னி முடிக்கிறதுக்காக 3 வருஷத்துக்கு மேற்பட்ட ஆக்டிவ் ப்ராக்டிஸில் இருக்கிறாங்க. நீங்கள் அடுத்து கோஆப்ரேட் செக்டர்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம் லீகல் ஆஃபீஸர்ஸ். அப்படி அடுத்து கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்குது. இதில் வந்து இப்போ எல்எல்பி இளைஞர் நடந்துன்ற எஸ்எல்ஏஎஸ் எஸ்எல் ஃபொரென்சிக் எக்ஸாம் அனைத்து பண்ணுவேன். ஒரு கிராஜுவேட் என்ன எக்ஸாம் பண்ணலாமோ அந்த அனைத்து எக்ஸாமும் இதை கம்ப்ளீட் பண்ணி அடுத்து வந்து அகாடமியா வந்து மாறலாம். அடுத்து நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ல வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி வந்து உங்களுக்கு இப்போ ஸ்டூடெண்டாக இருக்கிறீங்க, சில ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஸ்டூடெண்ட் அசோசியேஷனில் நீங்கள் மெம்பர்ஸாக வந்து இருக்கலாம். சொசைட்டிஸாக ஆர்கனைஸ் பண்ணுறது அடுத்து லீகல் மெம்பர்ஸ் இல்லாடி ஆஃபீஸர் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணி உதாரணம் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸில் வந்து மூட் கோர்ட் காம்படிஷன் ஒரு மூட் கோர்ட் சிஸ்டம் மாதிரி கம்பெனி. அடுத்து வந்து மாநாடு அட்டன் பண்ண செமினார்ஸ் போகும். அடுத்து ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணுறீங்க. கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லீகல் ஆஃபீஸர்ஸாக வந்துருக்கலாம். அடுத்து ப்ரொஃபஷனல் ஆர்பிட்ரேட்டர்ஸ், எனக்கு ப்ரொஃபஷனல் நெகோசியேஷன்ஸ், எனக்கு அடுத்து வந்து நீங்கள் சந்தேகங்கள் கேட்குறீங்கன்னா கேட்கலாம். நான் இந்த பேசிக்கு வந்து நான் என்ன சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சந்தேகம் ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் இப்போ ஃபாரின்ல ஐடியா இருந்தாலும் நீங்கள் ஓவர்சீஸ் ஸ்டூடெண்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே எம்பசியில் வந்து ஃபாரின் இருந்த மாதிரி கண்டினியூ பண்ணி ஆல்வேஸ் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் சிஸ்டம் இருக்காது. வேறு எதுவும் கேட்கணும்னு சொன்னால் கேட்கலாம். அப்படி எதுவும் சந்தேகம் அதை ஸ்டாப் பண்ணலாம். உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லாட்டி நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. சந்தேகம் நினைக்கிறேன். ஓகே, நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ கலந்து எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். எஸ்பெஷலி தஸ்ரீப் உங்களுக்கும் தேங்க்யூ.